ராதிகா பண்ண வேலைக்கு கண்டிப்பாக பதில் கொடுக்கணும்னா அது யாரால் கொடுக்க முடியும்னா கதிரேசன் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா இவ்வளோ ஆட்டம் ஆடுறானா கதிரேசன் அமைதியாக இருக்கிறதுனால மட்டும்தான். அப்போ கதிரேசன் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. இன்றைக்கான எபிசோடில் ராதிகா தன் கழுத்தில் தாலியை வச்சுக்கிட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ராதிகா என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்போ மாமா நீங்கள் தாலி கட்டுவீங்க, இந்த தாலி எப்போ என் கழுத்தில் ஏறணும்னு நான் காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் ராதிகாவோட அப்பா கோவத்தில் ஆவேசமாக வராரு வீட்டுக்குள்ளே. ராதிகான்னு கத்திட்டு வராரு. அந்த தருணத்தில் அப்பா தான் வந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அவங்க அப்பா தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ராதிகா பார்த்துறாங்க. ராதிகாவோட அப்பா வீட்டுக்கு வந்ததுமே ராதிகாவை தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. இழுத்துட்டு போகுமே, எங்கப்பா கூட்டிகிட்டு போகிறீங்க, இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொன்னதுமே, நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம், இனிமேல் இங்கே இருந்தேன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அப்பா சொல்லிடுறாரு. எதுப்பா நம்ம வீடு, அது உங்கள் வீடு, என்னோட வீடு இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி கை காமிச்சதுமே ராதிகாவோட அப்பா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எதுவோ வீடுன்னு சொன்னால் இந்த வீடு தானே, இந்த வீடு யார் வீடுன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தகரி சொன்னாலே உனக்கு காதில் விழுக்கலையா, நீ அன்னைக்கு கேட்காம தான் இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இது நாள் வரைக்கும் உன்னை மருமகன்னு சொன்னவ ஒரே நிமிஷத்தில் தன்னோட மருமக வீடுன்னு சொல்லி முழுக்க தன்னோட மருமகள் தனம் சொல்லி காமிச்சாங்களே, அப்போ உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அப்பா சொல்கிறாங்க. இங்கே பாரு ராதிகா, தாய் இல்லாத பிள்ளை, அதனால சரி அத்தைகிட்ட வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் விட்டுருந்தேன். ஆனால் நான் இனிமேல் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கிறதுக்கு என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அப்பா சொல்கிறாரு. அப்போ தான் புரிஞ்சுக்கோ ராதிகா, ஏன் இப்படி உன்னோட பிடிவாதத்தில் உன்னோட வாழ்க்கையை அழிச்சிட்ருக்க, இன்னும் நீ நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நான் சொல்கிறது உனக்கு கசப்பாக தான் இருக்கும், ஆனால் பின்னாடி யோசித்து பார்த்தா அப்பா சொன்னது நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு யோசிப்ப ராதிகா, வா ராதிகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் ரோட்டில் வச்சு எல்லாத்தையும் பேசாத ராதிகா, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவா, வா ராதிகா நம்ம வீட்டுக்கு போகலாம், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நான் அமைச்சு கொடுக்குறேன், நல்லபடியாக நீ இருப்ப அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்பா நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க, இவ்வளோ தூரம் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா துணியை மாற்றுற மாதிரி மனசை மாற்றிட்டு என்னால் இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் கதிரேசனுக்கு பொண்டாட்டி ராதிகா அப்படின்னு சொல்லி என் மனசில் ஆசையை வளர்த்துட்டீங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் திடீர்னு நீங்கள் மாறணும் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி மாறுவேன், என்னால் முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முடிவை சொல்லிடுவாங்க. நான் கண்டிப்பாக இங்கே பாருங்கள், என் கையில் என்ன இருக்குது, தாலி இருக்குது, இந்த தாலியை என் கழுத்தில் மாமா கையால் கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கான எபிசோடில் இந்த மாதிரி தாங்க போச்சு. இனி வர எபிசோடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷனாக பார்த்தலாம். இனி ருக்மணி அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க ருக்மணி அம்மாவோட பதில் எப்படி இருக்க போதுன்னா, நான் இனிமேல் இவளை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன், இனிமேல் கொண்டு நல்லா இருக்கிற கணவன் மனைவிக்குள்ளே இவ ஊடலை வந்து அவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதா, குடும்பத்தையே கெடுக்கிற அளவுக்கு இவ இருந்தானா கண்டிப்பாக இனிமேல் வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ராதிகா என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இது உங்களுக்கு மட்டும் வீடு கிடையாது, எங்கள் மாமாவுக்கும் சொந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்ல போகிறாங்க. அப்படியாம்மா, வரட்டும், கதிரேசன் தம்பி வந்ததுக்கப்புறம் இதில் 2ல் 1 பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சொல்ல போகிறாங்க. இங்கே பாரு ராதிகா, இன்றைக்கும் சொல்கிறேன், என்னோட தங்கச்சி இப்போ வரைக்கும் மருமகன்னு தனத்தை தான் தலைமையில் தூக்கி வச்சுட்ருக்காங்க. நீ ஒரு வார்த்தை உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னால் நீ நடுத்தருவில் தான் நிற்ப. அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன், எதுக்கு கண்டவங்ககிட்ட நீ பேச்சு வாங்கிட்டு இருக்கணும், தயவு செஞ்சு சொல்கிறேன் வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூப்பிட போகிறாரு. ஆனாலும் ராதிகா, என்னால் வர முடியாதாப்பா, நான் வாழ்வாக இருந்தாலும் சாவாக இருந்தாலும் நான் இங்கே இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ராதிகா. இதை கேட்டதுமே, உன்னோட முடிவு இதுதான், நான் இனிமேல் எனக்கு மகளே இல்லைன்னு சொல்லிட்டு நான் தலைமொழிக்கிட்டு கிளம்பிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு. இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க சமயத்தில் தான் தனத்தோட தோழியான புவனா என்ன செய்கிறாங்கன்னா அந்த சைடு ஆட்டோ ஓட்டிட்டு வராங்க. இதை பார்த்ததுமே, என்னடா தன வீடு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வீடியோவும் அங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் எடுத்துடுறாங்க. இதை எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறாங்கன்னா, அங்கே போய் தனத்துக்கிட்ட, இங்கே பாரு ராதிகா எப்படி பேசுகிறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட காமிக்க போகிறாங்க. தனத்துக்கிட்ட காமிச்சோன்னே தனத்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, கண்டிப்பாக ஷாக்காக்கி தான் இருக்க போகிறாங்க. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் திரும்பவும் பிரச்சனை வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் அந்த இடத்துலேயும் தனத்தோட நண்பர்கள்லாம் என்ன செய்ய போகிறாங்கன்னா, அதில் மாறி என்ன சொல்ல போகிறாங்கன்னா, சி ஒரு பொண்ணாக இருந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கேவலமாக நடப்பாளா அப்படின்றது இப்போ தான் தெரியுது. தனம், இதுக்கு மேலே அவளை வீட்டில் விட்டு வச்சுருக்காத, வேணும்னா சொல்லு தனம், உன்னால் முடியல அப்படின்னு சொல்லு,
நாங்கள்லாம் இருக்கோம், உனக்காக போய் அவளை வீட்டிலேருந்து அடித்து துரத்துறதுக்கு நாங்கள் இருக்கோம் தானா, உன்னோட வாழ்க்கையை இப்படி போகிறத நான் கண்டிப்பாக விடவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல போகிறாங்க. அந்த இடத்துல தனம் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, அக்கா விடுங்கக்கா, நானே இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லிட்டு இருக்க சமயத்தில் அந்த பக்கமாக வர்றது யாருன்னா கதிரேசன் வராங்க. என்ன மாதிரி அக்கா ரொம்பவே டீப்பாக டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கேட்க, இந்த இடத்துல மாறி என்ன தம்பி இப்படி இருக்கீங்க, வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஓட்டிக்கிட்டு இருக்கு, இப்போ கூலாக என்னக்கா என்ன டிஸ்கஷன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி மாறி கேட்க, அதுக்கு என்னக்கா சொல்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் மாறி எல்லா விஷயத்தையும் இங்கே பாருங்கள், வீடியோவை பாருங்கள், ராதிகா எப்படிப்பட்டவளாக இருக்கா, நீங்கள் எப்படிப்பட்ட பொண்ணை வீட்டில் வச்சுட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள், இப்போ தனத்தோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியாக போதோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்ல போகிறாங்க. கதிரேசன் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுமே என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அக்கா எனக்கு இப்போ தான் தெரியுது ராதிகா இவ்வளோ நாள் வீட்டில் இருக்கிறது இதுக்காக தான், நானும் சரி மாறிடுவான்னு பார்த்தேன், ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுக்கா, கண்டிப்பாக இதுக்கு முடிவு கட்டியே ஆகணும், ஆனால் ஒன்று நான் தனத்தை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேங்க்கா, அதில் மட்டும் நீங்கள் உறுதியாக இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்லிடுறாரு. கதிரேசன் சொன்னதை கேட்டதுமே சரி தம்பி போய் என்ன ஏதுன்னு பாருங்க, அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறத வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி சொல்ல போகிறாங்க. ஆவேசத்தோட வீட்டுக்கு கிளம்பி போக போகிறாரு நம்ம கதிரேசனும் தனமும் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வீட்டுக்கு போக போகிறாங்க. அங்கே போனதுமே ராதிகான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போக போகிறாரு. அங்கே போனதுமே ராதிகாட்ட என்ன சொல்ல போகிறான்னா, என்ன ராதிகா வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மாமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. இதை கேட்டதுமே என்ன பண்ணி வச்சிருக்கியா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, ஒருத்தருக்கு நான் சொந்தமாயிட்டேன், நீ திரும்பவும் என்னத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் சொல்லி பேசியிருக்கியே, உனக்கெல்லாம் அறிவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாரு. இதில் என்ன மாமா தப்பு இருக்குது, எனக்கு முழு உரிமை இருக்கே மாமா அப்படின்னு சொல்லி ராதிகா கேட்க, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது, படிப்படியாக சொல்லி நீ கேட்காம இவ்வளோ தூரத்துக்கு இருக்கியே அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போ தான் சொல்ல போகிறாங்க ராதிகா, நீ தான் மாமா எல்லாத்துக்கும் வரணும், நீ மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே தான் மாமா காரணம், என்னோட நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம் மொத்தத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பழிய போட போகிறாங்க. என்ன சொல்கிறேன், நான் தான் காரணமா, ஆமாம் மாமா நீங்கள் தான் காரணம், என்ன கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மணமேடை வரைக்கும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு என்னை கல்யாணம் பண்ணாமல் விட்டது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. இப்போ இங்கே ஒன்றும் கெட்டு போகல மாமா, உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெரு ஃபுல்லாக சொல்லிட்டேன், தெருவில் ஊர் உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு இன்றைக்கி நான் சொல்லிட்டேன், இனி உங்களை தவிர்த்து என்னால் வேறு யாருமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்னையும் யாரும் கல்யாணம் பண்ண வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்ல போகிறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு வழியே இல்லை மாமா, கண்டிப்பாக என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சா நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும், இந்தாங்க மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலியை நீட்ட போகிறாங்க ராதிகா. இதை பார்த்ததுமே கதிரேசனுக்கு கோபம் தாங்க முடியாமல் இனி அடுத்ததாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, இனி சும்மா இருப்பாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க, இனி ராதிகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறாங்கன்னே சொல்லலாம். அந்த தருணம் சீக்கிரமாகவே வரப்போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வாக தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.